சக்தி, நல்ல நேரம் முடிய போதுமா, எடுத்து காட்டு. தாலி எப்படி இருக்கும்? அம்மாடி, என்னம்மா அவ முகம் மாறுது? இரு இரு. எப்படி தாலி வந்துச்சு? தெரியலையேம்மா. ஐயோ, தாலி இல்லையே. இடுப்புல இருந்த தாலி அவ கழுத்துக்கு எப்படி போச்சு? உன்னால நான் ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அம்மாடி, நான் கொடுக்கவே இல்லம்மா. இது எப்படி அவ கழுத்துக்கு போச்சுன்னே தெரியலம்மா. பெரிய சூனியக்காரியா இருப்பா போல இருக்கு. ஏதோ மாயாஜாலம் பண்ணி என் இடுப்புல இருந்த தாலிய அவ கழுத்துல கொண்டு போய் மாட்டிக்கிட்டாமா. நீ பேசாத. சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் ஆத்துக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெண்குட்டி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதெல்லாம் வேண்டாம். நல்லா இரு தாரணி, நல்லா இரு. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்குறியா? ஆசீர்வாதம்? கவலைப்படாத சக்தி. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எந்த எல்லைக்கும் போய் உன்னை காப்பாற்றுவேன். நான் வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். நான் எப்போவுமே உனக்காக தான் சக்தி.
ஏம்மா இந்த கொலவெறி நியாயமா உன்னை பொண்ணு இருக்கணும். பெத்த அம்மாவைய கொல்லுவேன்னு சொல்றியே. பெத்த பொண்ணையே அசிங்கப்பட வச்சா கொல்லாம வேற என்ன பண்ணுவாங்க? நான் என்னம்மா பண்ணுவேன்? அவ ஏதோ மேஜிக் பண்றாமா, அது என்னன்னு எனக்கு தெரியலையே. இத பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ எங்கேயாவது தாலி எடுத்து வச்சியா? ஐயோ இல்லம்மா, இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி தாலி அவ கழுத்துக்கு போச்சு? அதத்தாமா விஜய் சேதுபதி மாதிரி நானும் மாத்தி மாத்தி சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே அது புரியாத புதிரா இருக்குமா. எப்படி அவ ஏன் இடுப்புல சொருகி இருந்த தாலியை எடுத்தா? எதுவுமே எனக்கு புரியலம்மா. ஒருவேளை அந்த சூரத் பைய எடுத்திருப்பானோ? ஐயோ, அவனதான் நான் கிட்டயே சேர்க்கலையம்மா. சிவா தெரியலையம்மா. ஆனா அவனும் என்கிட்ட நெருங்கவே இல்லையம்மா. அப்புறம் எப்படிமா உன்கிட்ட இருந்த தாலி மிஸ் ஆச்சு? தெரியலம்மா. என்ன மிஸ் ஆச்சு ஆண்டி? தாலி தாலியா? அது வந்து தாலி இல்லம்மா, போலி போலி. நாங்க ஆசையா 2 பருப்பு போலி வாங்கி வச்சிருந்தோம், அத காணோம். அச்சச்சோ, யார் எடுத்தான்னு தெரிஞ்சுதா? அந்த ஆளத்தாம தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்கிறானே. அதை எடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். அம்மா, அனுஷ்கா, நீ எங்கம்மா போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை ஆளைய காணுமே. ஓ, லாக் பண்றீங்களா? அத்தை, இப்ப பாருங்க. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, ஒரு ஹாலிவுட் டைரக்டர் போன்ல கதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால அப்படி ரொம்ப நேரமா கதை கேட்டுக்கிட்டே இருந்த. செம கதை ஆண்டி. கதையில ஹீரோயினோட தாலிய அவ மாமியார் திருடி வச்சுக்கிட்டா. அத எப்படியாவது வாங்கணும்னு போராடுற ஹீரோயின் எப்படி அந்த தாலிய திரும்ப வாங்குனாங்கிற சிச்சுவேஷனை அந்த டைரக்டர் சொன்னாரு. அப்பப்பப்பப்பா, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அம்மாடி, இவ ஏதோ ஊம குத்து குத்துற மாதிரியே இருக்குமா. என்ன ஆண்டி, பாட்டி ஏதோ சொல்றாங்க? ஏண்டியம்மா, ஹாலிவுட்ல இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறாங்க, இத சீரியல்ல தானே எடுப்பாங்க. பாட்டி, டைரக்டர் ஹாலிவுட் தான், ஆனா அவர் படம் எடுக்கிறது இந்திய பொண்ணு பத்தி. ஆஹா, ஓகே, கதை கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. பாட்டி, ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரியா? இதோ நான் எடுத்துட்டு வரேம்மா, நீ போ. ஓகே. அம்மாடி, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குமா. இவ சொல்றதையெல்லாம் பார்த்தா வேணும்னே நம்மள குத்தி காட்டி பேசிட்டு போற மாதிரியே இருக்குமா. என்னம்மா யோசிக்கிற? வர வர எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. அம்மாடி, நீ கவலையே படாதம்மா. உங்க அம்மா நாளைக்கே அதை கண்டுபிடிக்கிறேன், 2 பேரும் ஒன்னா இல்லையான்னு. என்னோட கெஸ், அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே ஆளு. ஏ கிழவி, என்ன கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல? ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்ன திருடன் திருட போன இடத்துல மாட்டிக்கிற மாதிரி அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? ஏய், யார நீ திருடன்னு சொல்ற? உன்னை போய் திருடன்னு சொல்லுவனா பாட்டி? நீதான் கொலைகாரியாச்சே. என்னவோ வீண் பழிய போட்ட மாதிரி இப்படி ரியாக்ஷன் குடுக்குற? உண்மையா தானே சொன்ன? கிளவி, உன்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்னடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறியா? நோ பாட்டி, என் லைஃபோட எக்ஸாம் எழுத போறேன். இன்னைக்கு என் மாமா அவர் கையால எனக்கும் என் தாலிக்கு பொட்டு வச்சார்ல, அது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணதுக்கு சமம். கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்ல, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். உன்கிட்ட பஞ்ச் டைலாக் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் போறேன். பாய் பாய் அத்தா. பாத்தியாமா அவ திமிர? கண்ணு முன்னாடியே ஆள் மாறாட்டம் பண்றாளா? கண்டுபிடிக்கிறேன். சின்ன
ரூம் தானா? ஆமா, நம்ம ரூம் தான். அப்புறம் என்ன, பழம், பூ, ஸ்வீட்டு, கட்டில்ல பூ. ஆஹா, சக்தி ஏதோ பிளான் பண்ணிட்டா. சிவா, எதுக்கும் கொஞ்சம் உஷாராடுறா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய் சதி, என்னதெல்லாம்? நல்லாரு நல்லாரு. ஆமா, என்னது புதுசா? அப்புறம் இந்த பூ அலங்காரம், பழம், ஸ்வீட்டு இதெல்லாம். சதி, ம்? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. அது மாமா, இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாமா. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ம். சதி, இதெல்லாம் இப்ப எதுக்கு? மாமா, இன்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுனீங்கல்ல? தாலி? என்னது, நான் உன் கழுத்துல தாலி கட்டினேனா? இல்ல மாமா, என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு நீங்க பொட்டு வச்சீங்கல்ல, அத சொன்னேன். பொட்டு வச்சதுக்கு இதெல்லாம்? மாமா, உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் கட்டின தாலியில அவர் பொட்டு வைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாமா. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு பொண்ணா இருந்தாதான் முடியும். சரி சரி, முதல்ல அந்த பால் எடுத்து குடிங்க. பரவாயில்ல, அது அங்கேயே இருக்கட்டும். பயப்படாதீங்க மாமா, நான் சும்மா ஒரு லாய்க்கு தான் சொன்னேன். உளுலாய்க்கு விளையாட்டுக்கு சொன்ன மாமா. நீங்க முதல்ல அந்த பாலை குடிங்க. மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. ஏன்? லைஃப்ல நடக்குமான்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் தானா நடக்கும்போது சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது மாமா. இப்போ அப்படி என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமே தான் மாமா சொல்றேன். மாமா, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைய இருக்கு மாமா. உன் ஆசை எல்லாமே நிறைவேறிருச்சா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிர்களுமே சின்ன சின்ன ஆசையில தான் மாமா வாழ்ந்துட்டு இருக்கு. பொதுவாவே எல்லாருக்குமே நினைச்ச ஆசைகள்ல நடக்காம போற ஆசை தான் நிறைய இருக்கும். சதி, இப்பெல்லாம் நீ நல்ல பிலாசபி பேசுற. ஐயோ மாமா, இது பிலாசபி கிடையாது, வாழ்க்கையோட யதார்த்தம். சரி, உன்னோட ஆசைகள் என்ன சொல்லு. எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசைதான் மாமா இருக்கு. ஒரே ஒரு ஆசையா? என்ன? நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் மாமா. மாமா, கேக்குறீங்களா? சொல்லு சக்தி. நாளைக்கு நமக்கு கல்யாண நாள். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிய போகுது. ஆனா இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல மாமா. உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கேன். எப்படியோ 1 வருஷம் முடிஞ்சு நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூடவே இருக்கணும் மாமா. காலையில கோயிலுக்கு போகணும், 2 பேரும் ஒன்னா சாப்பிடணும், அப்படியே தூரமா எங்கேயாவது ரைட் போகணும்.
நான் உங்களை ரசிச்சுக்கிட்டே உங்க பக்கத்திலே இருக்கணும். பார்க்குறவங்க எல்லாருமே மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்மள சொல்லணும். அப்படியே நைட் உங்க மடியில தலை வச்சு படுக்கணும். இது போதும் மாமா. இதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் எனக்கு கிடைக்காது. என்ன மாமா அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சக்தி. சக்தி, ம்? நான் ஒன்று சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க மாமா. சக்தி, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? மாமா ஆமா சக்தி, எனக்கு அதுதான் சரின்னு படுது. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட சொன்னேன். சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே மாமா. அதான் சக்தி நானும் சொல்றேன். என்னால உனக்கு கஷ்டம்தான். என்னோட வாழ்ந்த இந்த ஒரு வருஷம் நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சக்தி. நீ நல்ல பொண்ணு, நல்லா வாழணும். உனக்கேற்ற புருஷனா என்னால் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ சக்தி. மாமா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? என்ன? சந்தோஷங்கிறது எதுல மாமா இருக்கு? சந்தோஷங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும். கல்யாணமான பொண்ணுங்களுக்கு லைஃப்ல நல்ல கணவன் அமைஞ்சா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. ஆம்பளைங்க பல ரகங்கள்ல இருப்பாங்க. பொண்டாட்டி மேல பொசசிவ்னஸா இருப்பாங்க. ஆனா அவங்க மேல கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. சில பேர் ஒய்ஃபுக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. இன்னும் சில பேர் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா அதே ஒரு பிரச்சனைன்னு வந்தா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக பொண்டாட்டி மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை மாமா. அந்த மாதிரி தான் மாமா என் புருஷனும். அவர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். ஒரு பொண்ணுக்கு தன் புருஷனோட அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். வேற எதுவுமே அவர் செய்யலனா கூட அதை பத்தி அவ கவலையே பட மாட்டா. என் புருஷன் கிட்ட அந்த அன்புங்கிறது அளவு கடந்து இருக்கு மாமா. எனக்கு அது மட்டும் போதும். இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். நான் சொல்றத கொஞ்சம் கேள். மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க எனக்கு சந்தோஷம் தரணும்னு நினைச்சா நாளைக்கு நம்ம கல்யாண நாள், அதுவுமா நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூடவே இருங்க மாமா. அது போதும் எனக்கு. சக்தி, சக்தி, சக்தி.